அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனில் கஹஃப் என்னும் அத்தியாயத்தில் குகை தோழர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளான். அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டில் திக்கியானூஸ் என்ற முஸ்ரிக் மன்னன் ரோமாபுரியை ஆண்டு வந்தான். இவன் ரோமானியர்களை கிறிஸ்துவ மதத்தை உதறிவிட்டு சிலைகளை வணங்குமாறு தூண்டினான். இந்த காலகட்டத்தில் சில இளைஞர்கள் சிலை வணக்கத்தை விடுத்து ஈமானை ஏற்றனர். இவர்களின் தீனுக்கும் உயிருக்கும் அரசனிடமிருந்து ஆபத்து ஏற்பட்டது. அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். அவர்களே குகை தோழர்கள் எனப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இவர்கள் மீது தூக்கத்தை சாட்டியதும் அவர்கள் தூங்கிவிட்டனர். அவருடன் ஒரு நாயும் இருந்தது. அது குகை வாயிலில் பாதுகாப்புக்காக அமர்ந்து கொண்டது. பிறகு அல்லாஹ் 390 ஆண்டுகளுக்கு பின் அவர்களை தனது ஆற்றலினால் விழிப்படைய செய்தான். அவர்களில் ஒருவர் தமது காலத்தின் ஒரு பழைய காசை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் வந்தார். இந்த இளைஞர்களை பற்றி ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. இப்போது நாடோ மாறியிருந்தது. இப்போதைய அரசர் ஈமானுடையவராக இருந்தார். இக்காலகட்டத்தில் ஒரு பாதிரியார் மறுமையில் மனிதன் மீண்டும் உயிர் பெறுவதை மறுத்த மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் பழங்காலத்து இளைஞர்கள் மீண்டும் வருவதை பார்த்த ஒவ்வொருவரும் மறுமையில் மீண்டும் மனிதன் உயிர் பெற்று எழுவதை நம்பினார். பாதிரியாரின் பேச்சும் பொய் என நிரூபணமானது. 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். ஒளியை கேட்க கருவி. அல்லாஹ் தஆலா ஒளியை கேட்பதற்கெனவே நமக்கு 2 காதுகளை வழங்கியுள்ளான். இவை மூலம் பலதரப்பட்ட ஒலிகளை நாம் கேட்கிறோம். சில ஒலி மனதை ஈர்க்கும், இதனால் மனதுக்கு அமைதி கிட்டுகிறது. சில வேளையில் இதே காதுகளால் விலங்குகளின் ஒலியை கேட்டு நாம் தப்பித்துக் கொள்கிறோம். இந்த காதுகள் இல்லாதிருந்தால் இனிய ஒலிகளை நாம் கேட்டறிய முடியாது போயிருக்கும். நிச்சயமாக இந்த காதுகளை நாம் பெற்றிருப்பது அல்லாஹ்வின் ஒப்பற்ற ஆற்றலுக்கு ஒரு மகத்தான சான்றாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹலாலான தொழிலை தேர்ந்தெடுத்தல். அல்லாஹ்விற்கான கடமைகள் நிறைவேற்றிய பிறகு ஹலாலான வருமானத்தை பெறுவதும் ஃபர்லான விஷயமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நலம் விசாரிக்கும் சுன்னத்தான முறை. ஒரு நோயாளியின் நெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என விசாரிப்பதே முழுமையான முறையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நோயாளியின் நெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என விசாரிப்பதே முழுமையான முறையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மாமூலாக ஓதுவது விடுபட்டு போனால் எவர் தாம் மாமூலாக ஓதுவதையோ அல்லது அதில் சிறிதளவோ ஓதாமல் படுத்துறங்கிவிட்டு அதை ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் ஓதிக்கொண்டால் அவர் இரவிலேயே ஓதியதாக எழுதப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. கோல் சொல்லுதல். கோல் சொல்லி நண்பர்களை பிரிப்பவரே அல்லாஹ்வின் அடியாரில் மிக மோசமானவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக அலங்காரம். உங்களுக்கு உலக அலங்காரம் திறந்து விடப்படுவதை எண்ணி நான் மிகவும் அஞ்சுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. முனாஃபிக் மற்றும் காஃபிர்களின் தங்குமிடம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்று அதாவது அந்த மறுமை நாளில் முனாஃபிக்கான உங்களிடம் இருந்தோ காஃபிரிடம் இருந்தோ எந்த வகையான நஷ்ட ஈடும் வழங்கப்பட மாட்டாது. உங்களுடைய தங்குமிடம் நரகம்தான், அதுதான் உங்களுக்கு துணை, அதுவே மிக கெட்ட இடமாகும் என சூரா ஹதீதிலே முனாஃபிக் மற்றும் காஃபிரின் தங்குமிடத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். கை கால் மரத்து போகுதல். ஒருவரின் கால் மரத்து போன நிலையில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபரிடம் உங்களுக்கு விருப்பமானவர் நினைத்திடுங்கள் என்று கூற அதற்கு அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள். பிறகு கால் சகஜ நிலைக்கு வந்தது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அனாதைகளுக்கு அவரின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள். அவருடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டும் விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் என சூரா நிசாவிலே அல்லாஹ் குர்ஆனிலே அடியார்களுக்கு அறிவுரை பகர்கின்றான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு ஏவுகிறானோ அதையும் செய்யக்கூடிய விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على